எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 3 months முன்னாடி 3 எலிஃபெண்ட்ஸ் வந்து அந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கிட்ட அது பெர்னாம்பட்டு அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து இறந்த நிலையில் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு எலிஃபெண்ட்டுக்கு வந்து 1.5 years ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வெட்னேரியன்ஸ் அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த எலிஃபெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஹெர்ப்ஸ் வைரஸ் அப்படிங்கிறதுனால வந்து இறந்துருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வேலூர் அந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இறந்த எலிஃபெண்ட்ஸோட போன் மேரோஸை வந்து அந்த உத்தரப்பிரதேஷில் இருக்கிற இந்தியன் வெட்னரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து இந்த இசாத் நகர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. 3 யானைகளும் வந்து வேட்டையாடப்படலை, ஆனாலும் வந்து 3 பேரை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து கே மணின்னு சொல்லி, இன்னொருத்தர் பேர் வந்து சின்ன தம்பி. அவங்க 2 பேருமே வந்து அந்த லோக்கல் ஆளுங்க தான், பெர்னாம்பட்டு அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவங்க. இன்னொருத்தர் வந்து ஆறுச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு குடியாத்தம் அந்த இடத்த சேர்ந்தவங்க. 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த டஸ்கை வந்து திருடியிருக்காங்க. அதில் 3 எலிஃபெண்ட்டில் வந்து இறந்த எலிஃபெண்ட்டில் ஒரு எலிஃபெண்ட்டோடதை வந்து அதை வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால பேர் ஆஃப் அந்த டஸ்கை வந்து எடுத்துட்டாங்க, டஸ்க்ஸை அப்படின்னு சொல்லி அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அந்த டஸ்கை வந்து அந்த அக்யூஸ்டு விற்க முயற்சி செய்யும்போது வந்து அதை அப்படியே வந்து பிடிச்சிட்டாங்க அவங்க ஸ்பெஷல் டீம். இவங்க 3 பேரையும் இன்டர்கேட் பண்ணதில் இனி 4 பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. சி எல்லப்பா அப்படின்னு சொல்லி, இன்னொருத்தர் வந்து சந்திரபாபு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. இனியும் 2 பேர் வி சிவராஜ், கே முன்லப்பா அப்படிங்கிறவங்க, அவங்க 2 பேரும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. முனியப்பன், அவங்க 2 பேரும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. December 4th இந்த பெரம்பட்டூர் ரேஞ்சில் வந்து ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு பாடியை. ஒரு எலிஃபண்ட் வந்து ஒரு 1.5 வயசு எலிஃபண்ட் மேல் காஃபு, இன்னொன்று வந்து என்னென்னா 5 வயசு ஃபீமேலு. அதுக்கு வந்து ரொம்ப வந்து சின்ன இது டஸ்க்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு எலிஃபண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வயசுனா 8 year old அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 2 சைட்லேயுமே டஸ்கை இல்லை, அந்த தந்தம் ஐவரின்னு சொல்லுவாங்கள்ல அது இல்லை அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து போஸ்ட்மார்ட்டமும் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதில் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் ஏதோ ஃபவுல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குயிக்காக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் டீமு. அந்த மிஸ்ஸிங் ஐவரி எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆந்திராவுடைய அந்த சித்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன் அங்கே இருக்கிறவங்க வந்து அதை வந்து அவங்களோட ஹெல்ப்போடு பண்ணியிருக்காங்க. அது வந்து 51 centimeter லாங்கும் 15 centimeter மிட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த இதில் வந்து இருந்திருக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த இதில் இருந்திருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் அதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபாரஸ்ட்டு வெட்னரி டாக்டர்ஸ்னே தனியாக இருப்பாங்க. அதில் அசிஸ்டன்ட் சர்ஜன் மணிகண்டன் அப்படிங்கிறப்ப வெரிஃபை பண்ணியிருக்காரு. அதை மேட்ச் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த எலிஃபண்ட்டோட அந்த இறந்த எலிஃபண்ட்டோட அந்த இதில் வந்து பண்ணி பார்த்தப்போ ஸ்கல்லோட கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அது 8 year old தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சிமிலர் இன்சிடெண்ட் இதேமாதிரி 2023 நடந்திருக்கு. அதாவது 25 year old டஸ்கரோட அந்த இதை வந்து கார்காஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எங்கள் மிட்டலம் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆம்பூர் ரேஞ்சில். அங்கேயும் வந்து அந்த இடத்துலையும் வந்து இது டஸ்கை மிஸ் ஆகியிருந்திருக்கு அதுலேயுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கேயும் ஒரு 3 பேர் ஜுடிஷியல் கஸ்டடியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்க எடுத்து வரப்பட்ட ஐவரியை வந்து சேஃப்டியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த டஸ்கை வச்சு வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பியானோ அந்த கீஸு, அப்புறம் வந்து அந்த பில்லியார்ட் பால்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. செஸ்ஸோட அந்த காயின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட டென்சிட்டி திக்காக இருக்கிறதுனால வந்து நிறைய வந்து ஆர்ட் அந்த இதெல்லாம் கூட பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாசலில் அழகுக்காக கூடலாம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம உயிரோட இந்த இதை டஸ்கை வந்து அதெல்லாம் பண்ணுறது இல்லீகல். ஏன்னா வைல்ட் லைஃப்பில் இருக்கிறத வந்து இயற்கையாக இருக்கிறத அதை அப்படியே நம்ம விட்டுறணும். அது வந்து இது இல்லை, இவங்க வந்து மியூசியமில் இல்லாட்டி அதை பொருட்காட்சி அந்த இதுக்காக வைப்பாங்க அந்த டஸ்கை.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூருக்கெல்லாம் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதில் வந்து நிறைய காசு வரும்னு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ இது எலிஃபண்ட்ஸோட எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறனால இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம விதிகளை மீறும்போது இந்த மாதிரி சட்ட சிக்கல்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த நம்ம வந்து அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.